வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த saree வந்து ரன்னிங் ப்ளவுஸு. நான் அந்த பார்டருக்கு மேட்சாக கோல்டன் கலரு 60 பாயிண்ட் எடுத்திருக்கேன். நான் வந்து இதில் ப்ளவுஸ்க்கு வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தானே, நான் வந்து ஒரு 60 பாயிண்ட் மட்டும் கட் பண்ணிவிட்டு கைக்கு கொடுத்துட்டு மீதி உள்ளதை நான் இதை டிசைனுக்கு எடுத்துட்டேன். இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாரியில் வர ப்ளவுஸ் மாதிரி. வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள். நெக்கோட அகலம் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் நெக்கு தான். தச்சு முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம டிசைனே பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கிராண்டாக வேணும், நீங்கள் அவசரத்தில் ரவுண்ட் நெக் வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்ட்டு வேணும்னா பேட்ச் ஒர்க்குக்கு சாரீ கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக இருக்கும். இப்போ இதை வந்து ரவுண்ட் நெக் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. நான் லைனிங் வச்சுட்டு ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சுக்க போகிறேன். இப்போ இது கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். ஆமாம், பைப்பிங் வச்சிடலாம். கையெல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். பாருங்கள், குட்டை கை தான். முன்னாடி எல்லாம் முடிச்சாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணி சைடெலாம் ஜாயின் பண்ணி கரெக்டான அளவில் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பைப்பிங் மட்டும் கொடுக்கலாம். தைக்கிறப்ப லைட்டாக இழுத்துக்கோங்க கிராஸ் பீஸை. கிராஸ் பீஸ் ரொம்ப இழுக்கக்கூடாது, இழுக்காமவும் தைக்கக்கூடாது. இழுக்காமல் தைக்கிறது வந்து ஹெம்மிங்க்கு தான். கிராஸ் பீஸ் நம்ம இழுக்க மாட்டோம். பைப்பிங்க்கு கண்டிப்பாக லைட்டாக இழுத்து கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் மறுபடியும் உருட்டி தைக்கும்போது ஒரே லெவலாக வரும். இது மாதிரி நம்ம ஃபுல்லாக அடிச்சிடலாம். நீங்கள் தைக்கிறப்போ ஒரே அளவாக தைங்க. ஒரு இடத்துல கூட குறைய அந்த மாதிரி தைக்காதீங்க. அப்படி தைச்சிங்கனாவும் நல்லா இருக்காது. தைக்கிறது வந்து 1/4 இன்ச்சில் பாதி ஒரே அளவில் தைங்க. இப்போ அப்படியே நான் உருட்டுற மாதிரி உருட்டுங்க. நான் எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு பைப்பிங் சொல்லித்தரேன். சப்போஸ் உங்களுக்கு தெரியாதவங்க கூட நீங்கள் கற்றுக்குங்க. இந்த மாதிரி தான் உருட்டணும். அப்படியே இப்போ உள்ளே வந்து நம்ம விரலை வச்சு அப்படியே ஒரே மாதிரி இழுத்து விட்ருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துடும். த்ரெட்டு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. வந்ததுக்கப்புறமா நம்ம மிஷினில் கொடுத்து தைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு உருட்டுறீங்களோ அதே அளவு தான் கடைசி வரைக்கும் வரணும். சன்னமாக இருக்கணும்னா சன்னமாக உருட்டிக்கோங்க. இல்லை கொஞ்சம் பட்டையாக வேணும் அப்படின்னா ஆரம்பத்தில் பட்டையாக இருந்துச்சுன்னா லாஸ்ட் வரைக்கும் பட்டையாக தான் வைக்கணும். நீங்கள் நல்லா பொறுமையாக உருட்டிட்டு வாங்க. பைப்பிங் மேலே தையல் விழுகக்கூடாது. தையல் வந்து பள்ளத்திலே தான் விழுகணும். மேலே விழுகாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் கையில் தாங்க இருக்குது எல்லாமே. நம்ம கையில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம நீட்டாக வர்றதும் வராததும் நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், இதே மாதிரி ஒரே மாதிரி வச்சுக்கலாம். த்ரெட்டு கொடுத்து பழகாதீங்க. நம்ம வந்து நார்மலாக இப்படியே அழகாக பண்ணலாம். நீங்கள் த்ரெட்டு கொடுத்தீங்கன்னா நண்டுக்கால் மாற்றணும். நிறைய ஒரு சில இடத்துக்கு வந்து நம்ம த்ரெட்டு கொடுத்து தைக்க முடியாத சூழ்நிலை வரும். அப்போ வந்து நீங்கள் த்ரெட்டு வச்சே பழகுனீங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து தைக்கிறப்ப வந்து கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து இந்த மாதிரி நீங்கள் உருட்டி அடித்து பழகுங்க. நம்ம எல்லாத்துக்கும் இது மாதிரி பழகிக்கலாம். சப்போஸ் உருட்டுறதுக்கு வரல அப்படின்னா ஓரத்தில் ஒரு தையல் கிராஸ் பீஸில் போட்டுட்டு கூட தைங்க. ஆனால் இந்தளவுக்கு அது ஃபினிஷிங் வருமானது தெரியல. ஆனால் அப்படியும் நம்ம பைப்பிங் வைக்கலாம். கிராஸ் பீஸில் ஒரு ஓரத்தில் நம்ம தைச்சிட்டு அப்படியே மடக்கியும் தைக்கலாம். ஆனால் அதை விட வந்து நல்ல தின்னாக நல்ல உருட்டாக உள்ளே நம்ம கயிறு கொடுத்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படி வைக்கிறது தான் பெஸ்ட்டு. நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தைச்சி வெளியில் எடுத்துருங்க. இப்போ முடிச்சாச்சு. ஒரே மாதிரி வச்சாச்சு. இப்போ நான் கிராஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து அகலம் வந்து 1.25 இன்ச்சு கூட தான் இருக்குது. கொஞ்சம் நூல் கூட தான் இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். நம்ம 1/4 இன்ச்சுக்கு அளவுக்கு நம்ம அடித்து திருப்ப போகிறோம். இது பார்டர் கொடுக்கறதுக்காக அடித்து திருப்பிக்கலாம்.
இப்போ எடுத்துகிட்டு ஒரு ஓரத்துலேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் கிராஸாக தைக்கணும். அந்த 2 ஜாயிண்ட்டு ஒரே மாதிரி இருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க கவனமாக. இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன், ஒரு 2 ஜாயிண்ட்டு ஒரே மாதிரி பார்த்து திருப்பி பார்த்தா நமக்கு சமமாக இருக்கணும். இப்படி வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நாட்டு தைக்கவாக இருக்கட்டும், இல்லை பைப்பிங்காக இருக்கட்டும், ஹெம்மிங்காக இருக்கட்டும், ஃபினிஷிங் நீட்டாக வரும். இப்போ இந்த ஓரத்துலேருந்து நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ வந்துட்டு இது ஒரு ஃபுட்டோட அளவோட கொஞ்சம் கூட வரும். இது 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட வரும். நம்ம அப்படியே நெட்டாக ஒரே அளவாக இருக்கணும் தையல். அப்போ தான் நீங்கள் திருப்பி இங்கே தைக்கும்போதும் உங்களுக்கு அந்த பார்டரோட சைஸ் வந்து ஒரே அளவாக இருக்கும். இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். ஓரத்துலேயே தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ திருப்பிக்கலாம். பெரிய ஊசி வச்சு திருப்பிக்கோங்க. இது வந்து நிறையா இதில் வந்து திருப்புறாங்க. ஹெம்மிங் ஊசி வச்சு வெளியில் எடுத்துடுறாங்க. எனக்கு இது வந்து பெரிய ஊசி விட்டு வெளியில் எடுத்து பழகிட்டேன். எனக்கு வேறு மாதிரி பண்ண வரலை. ஆனால் உங்களுக்கு எப்படி வெளியில் எடுப்பீங்களோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு அந்த ஓரத்தில் அந்த நம்ம ஜாயின் பண்ணப்போ தைச்சதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தைச்ச தையல் வந்து அடிப்பக்கம் வர மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா 3/4 இன்ச்சுக்கு மார்க் போட்டுக்கோங்க. பைப்பிங்லேருந்து 3/4 இன்ச்சு, பைப்பிங்லேருந்து 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக அந்த பைப்பிங்லேருந்து 3/4 இன்ச்சு அப்படியே மார்க் போட்டுக்கோங்க. இப்போ நான் இந்த பக்கம் நம்ம கொக்கி மாட்டுறோம்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்து நான் 2 பக்கமே வந்துட்டு இந்த பார்டர் கொடுக்குறேன். நான் ஒரு சைடு மட்டும் நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம், ஒரு சைடு வந்து சும்மா அந்த பார்டர் மட்டும் இருக்கிற மாதிரி கொடுக்க போகிறோம். இப்போது இந்த ஓரத்துலேருந்து நம்ம தைச்சிட்டு வரலாம். முன்னாடி பக்கம் கரெக்டாக நீங்கள் 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு அளவுக்கு அப்படியே நீட்டாக தைச்சிட்டு வாங்க. நான் கோல்டன் கலர் போட்டு ஃபுல் ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். இந்த ப்ளூ கலருக்கு நூல் மாற்றிக்கோங்க. நம்ம வந்து என்ன கலர் நீங்கள் தைக்கிறீங்களோ அந்த கலர் நூல் மாற்றிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம மறந்து கூட இப்போ கோல்டன் கலர் தைக்கிறேன்னா கோல்டன் கலர் போடக்கூடாது. போட்டால் வந்து நீங்கள் நல்லா தெரியாது, இது வந்து அப்படியே தெரியும். அது நல்ல ஒரு ஃபினிஷிங்கான டிசைனை உங்களுக்கு கொடுக்காது. அப்படியே நீங்கள் தைக்கிறப்ப ஒரே அளவாக 3/4 இன்ச் அளவு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு வச்சு தைச்சிட்டு வாங்க. இந்த வளைவு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. இப்போ நம்ம வந்து ரவுண்ட் நெக்குக்கு வளைவு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. அந்த வளைவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது கரெக்டாக வரும் உங்களுக்கு. நல்லா பொறுமையாக ஒரே அளவாக தைச்சிட்டு வரலாம். தையல் அடியில் போயிடணும். இதே மாதிரி இந்த பக்கம் முன்னாடி வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். இப்போ கொடுத்தாச்சு. கொஞ்சம் முன்னாடியே கட் பண்ணிவிட்டு நம்ம மடித்து தைச்சிடலாம். பீஸுலாம் நல்லா உள்ளே போகிற மாதிரி மடித்து தைச்சிருங்க. நல்லா தூக்கி விட்டு தைச்சி எடுத்துருங்க. நூலெல்லாம் அப்பைக்கப்போ கட்டு வச்சு கட் பண்ணி விட்ருங்க. நான் வந்து இது அகலம் ஒரு 2 இன்ச்சு, உயரம் 2 இன்ச்சு இந்த பீஸ் எடுத்திருக்கேன். நான் 2 இன்ச்சு போதும் தாராளமாக. சின்னதாக தான் செய்கிறேன் நான். அந்த பூவும் சின்னதாக தான் இருக்கும் உங்களுக்கு. இதில் நேராக நம்ம கட் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ்க்கு எடுத்துகிட்டு நேராக கட் பண்ணிக்கோங்க. இப்படி மடிச்சுட்டு இப்படி மறுபடியும் மடிச்சுட்டு அந்த 2 ஜாயிண்ட் வருது பாருங்கள், மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். அந்த 2 ஜாயிண்ட்டை இப்படி வர மாதிரி மடிங்க. இந்த லைனுக்கு வர்றதுக்கு நம்ம இப்படி தான் வர மாதிரி மடிக்கணும். அந்த பக்கம் முன்னாடி கழுத்து வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கு இப்படி திருப்பி இந்த பக்கம் வரணும். நான் இது 2 விதமாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன்.
பார்த்து கற்றுக்குங்க. இந்த மாதிரி 2 இதழ் வந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு நல்ல திக்காக அழகாக தெரியும் உங்களுக்கு அந்த பூ. இந்த மாதிரி அந்த 2 மடிப்பு வர்றது வந்து மேலே வரணும். நல்லா கவனமாக பாருங்கள். இப்படி முக்கோணமாக மடிச்சுட்டு அந்த 2 மடிப்பு வருது பார்த்தீங்களா, அந்த 2 மடிப்பும் மேலே வரணும். அடுத்து தைக்கிறப்ப அடியில் போயிடணும். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். அடுத்து தைக்கிறப்ப அடியில் போயிடணும். இப்போ நம்ம தைச்சிட்ருக்கப்ப மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம முன்னாடி இருந்து தைச்சிட்டு வந்துடலாம். அந்த முன்னாடி ஜாயின் பண்ண இதை வந்து தைச்சிட்டு வந்துட்டு இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து நல்லா அந்த கிராஸ் பீஸை உள்ளே தூக்கி விட்டு நல்லா உள்ளே சொறி விட்டுருங்க. கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று வரணும். நெருக்கமாக ஒரு பீஸ் மேலே ஒரு பீஸ் உட்கார மாதிரி பார்த்துக்குங்க. நம்மளை பார்த்துருக்கணும். நீங்கள் டிசைன் பண்ணுறது வந்து இந்த பக்கம் திருப்பி கொடுக்கக்கூடாது. அந்த டிசைனை நம்மளை பார்த்துருக்க மாதிரி கொடுத்துட்டு வாங்க. அந்த 2 இதழும் நீங்கள் நான் தைச்ச மாதிரி நீங்கள் தைச்சிங்கன்னா அது மேலே தான் வரும். நல்லா பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. நல்லா நீங்கள் தைக்கிறதும் ஒரே மாதிரி கரெக்டாக அந்த உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வாங்க. சென்டரில் நான் மறந்துட்டேன். சென்டரில் அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு தைக்கணும். அது நம்ம சென்டரில் அடையாளப்படுத்தின வரைக்கும் நம்ம இந்த டிசைன் பண்ணிடலாம். அப்படியே ஒன்று மேலே ஒன்று கொடுத்து வச்சுட்டு வாங்க. இப்போ இது வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம அதை சென்டர் வரைக்கும் கொடுத்துட்டு நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு நம்ம இந்த பக்கத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த டிசைன் பண்ணுறதுக்கு யாருமே இந்த மாதிரி சொல்லி தந்துருக்க மாட்டாங்க. நான் வந்து தனித்தனியாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். நான் கவனமாக பார்த்துட்டு வாங்க. நல்லா தூக்கி விட்டு தைச்சி விட்டு நீங்கள் நூலை வெளியில் கழட்டிடுங்க. வெளியில் கழட்டி விட்டுட்டு இப்படியே வச்சு ஒரு பாசி வச்சாலுமே அழகாக தான் இருக்கும். இது நல்லா நீட்டிக்கிட்டு நல்லா அழகாக தான் இருக்கும். ஆனால் நம்ம இப்படி விரித்து விட்டு ப்ளவுஸே நல்லா அழகாக இருக்க மாதிரி இது முந்தியில் வந்து இந்த பூ டிசைன் இருக்குது. அது நல்லா நம்ம பூ மாதிரி கொடுக்குறோம். இப்போ இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து இப்படி திருப்பிடுங்க. இந்த பக்கமாக திருப்பிடுங்க. அடிப்பக்கம் கொடுத்தீங்கனாலும் சரியாக தான் இருக்கும். இந்த இது மேலே இருக்கணும். இப்போ இந்த பக்கமாக திருப்பிடுங்க. நம்ம இப்படி திருப்பி வச்சோம் இல்லையா, இது வந்து இந்த பக்கமாக திருப்பிடுங்க. இதே மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். இது 2 பக்கத்துக்குமே வந்து நீங்கள் தனித்தனியாக தான் ரெடி பண்ண முடியும். மொத்தமாக ஒரே மாதிரி தைச்சிட முடியாது. ஏன்னா வந்து அந்த 2 இதழ் அந்த 2 மடிப்பு இருக்கிறது வந்து நீங்கள் வந்து நம்ம தைக்கிற பக்கம் மேலே இருக்கணும். இது வந்து இந்த பக்கம் பார்த்து நம்ம விரித்து வைக்கணும். அதை வந்து அந்த பக்கம் பார்த்து விரித்து வைக்கணும். அதனால இந்த டிசைன் பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த இதுலேருந்து கொடுத்துடலாம். இந்த பக்கம் நீங்கள் கொடுக்குறது வந்து ஷோல்டர் வரைக்கும். முன்னாடி வந்து இந்த பக்கம் பார்த்திங்களா, அது வந்து முன்னாடி கழுத்துக்கு வந்துடும். கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் வந்து பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு இந்த ப்ளவுஸு. இந்த இதுக்கு வந்து ப்ளவுஸும் நான் தான் எடுத்தேன். 1000 வாங்கணும்.
ஏன்னா வந்து கொஞ்சம் வேலை அதிகம்ன்றதுனால 1000 தான் வாங்கினோம். நல்லா உள்ளே கொடுத்து கொடுத்து தைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோ இல்லை பெருசாவோ இருந்துச்சுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே கொடுத்துருங்க. இது வந்து நீங்கள் கொடுக்குறப்ப ஒரு பீஸோட ஒரு பீஸ் ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி கொடுத்துட்டு வாங்க. பக்கத்தில் பக்கத்தில் ரொம்ப தள்ளி தள்ளி வேணால் நல்லா இருக்காது. நல்லா பெரிய பெரிய பூ நம்ம பண்ணினோம்னா தான் அது வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி பண்ணுற மாதிரி இருக்குது. இது குட்டி குட்டியாக தானே நம்ம பண்ணுறோம். அந்த முந்தியில் வந்து சின்ன சின்ன பூ இருந்தது, அதனால் வந்து நான் சின்ன சின்னதாக தான் பண்ணுறேன். அதனால் ஒன்று மேலே ஒன்று வச்சு பண்ணிவிட்டு வாங்க. இப்போ நம்ம ஷோல்டர் வரைக்கும் பண்ணியாச்சு. ஷோல்டர் வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பக்கமாக நம்ம அங்கிட்டு கொடுத்தோம்ல அந்த ஷோல்டர்ஸ் வரைக்கும் அது மாதிரி நம்ம முன்னாடி கழுத்துக்கு பண்ணிக்கலாம். இப்போ முன்னாடி கழுத்துக்கு நம்ம இங்கிட்டு பார்த்து வர மாதிரி பண்ணிடணும். புரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். முன்னாடி வந்து ஒரு 6-7 கொடுத்தீங்கன்னா கூட போதும். ஏன்னா வந்து லாஸ்ட் வரைக்கும் கொடுக்கணும்னு இல்லை. ஏன்னா வந்து நம்ம சாரீ மறைச்சிக்கும் கொஞ்சம் தூரம் தானே நமக்கு ஷோல்டர் வரைக்கும் தெரியுது. அதனால் கொஞ்சம் கம்மியாகவே கொடுத்துருங்க. ஒரு 6-7 பீஸ் இருந்தால் போதும். போதும். இப்போ வந்து நம்ம முடிச்சுட்டு முன்னாடி வரைக்கும் தைச்சிடலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். தைச்சி விட்டு நான் நாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து நம்ம அந்த உள்ளே கோர்த்துட்டு உள்ளே அடியில் வந்து நான் தைச்சி விட்டேன் ஷோல்டர்லேருந்து. இப்போ வந்து நம்ம கொடுத்துட்டே அப்படியே தைக்கலாம். நான் வந்து 2-3 தைச்சிட்டு கோர்த்து பார்த்தேன், சரி வரலை. ஆனால் இப்படி நம்ம தைச்சி அப்படியே உள்ளே தள்ளி விடுறது வந்து ஈஸியாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு பீஸ், 1/4 இன்ச்சுக்கு ஒரு பீஸ் சரியாக இருக்கும். அப்படியே நீங்கள் கொடுத்து மடக்கி அப்படியே உள்ளே தள்ளி விட்ருங்க. இது எப்பயும் போல் நம்ம அந்த பட்டையாக கொஞ்சம் தப்போம்ல அந்த இதுதான். இது ஒரு 1/4 இன்ச்சில் பாதி இருந்தால் போதும். இது மாதிரி பொறுமையாக எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு வந்துடலாம். முன்னாடி கழுத்து வரைக்கும் இல்லை, ஷோல்டர் வரைக்கும் மட்டும்தான். அப்படியே கொடுத்து கொடுத்து தள்ளி விட்டுடலாம். எல்லாமே முடிச்சுட்டு கோர்ப்பாங்க, ஆனால் வந்து அப்படி நம்ம கோர்க்கிறதுக்கு வந்து சரியாக வரலை. முடிச்சுட்டு வந்து அது வந்து ரோப்பு வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நீங்கள் ஈவன் பண்ணிவிட்டு நீங்கள் ஷோல்டரில் இழுத்து விட்டுட்டு நம்ம ஷோல்டரில் இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ஹெம்மிங் பண்ணி விட்ட மாதிரி பண்ணி விட்ருங்க. நல்லா பொறுமையாக பண்ணி விட்ருங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, டிசைன் ப்ளவுஸ்க்கும் நம்ம சாதாரண ப்ளவுஸ்க்கும் மெஷர்மெண்ட் வந்து அதிகமாக வைக்கணுமா கம்மியாக வைக்கணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. நம்ம நார்மலாக எப்போயுமே கட் பண்ணி தைக்கிற அளவு கட் பண்ணிங்கன்னா போதும். நெக்கெல்லாம் வந்து ரொம்ப அகலமாகவோ இல்லை கம்மியாகவோ கொடுக்கணுன்னு கிடையாது. நம்ம நார்மலாக எப்பயும் வைக்கிற நெக் அளவு தான். ஆனால் ஒரு சில டிசைனுக்கு வந்துட்டு அளவும் மாறும், எல்லாத்துக்குமே மாறாது.
இது மாதிரி பொறுமையாக எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வந்துடுங்க, இந்த ஷோல்டர் வரைக்கும். நான் உங்களுக்கு புரியாதுன்னா மறுபடியும் வச்சு வச்சு காமிக்கிறேன், பார்த்து கற்றுக்கங்க. இப்போ நல்லா டைட்டாக தைச்சி விட்டுடலாம். ஷோல்டர் வரைக்கும் நான் கொடுத்துட்டேன். இந்த எக்ஸ்ட்ரா நூலெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. உள்ளேயும் நீளமாக அந்த பிசுறு இருந்துச்சுன்னா, இப்போ நாட்டு தைச்சிடலாம். நம்ம நாட்டு டிசைன் இதில் போடலை, நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது நாட்டு அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா டைம் இன்னும் அதிகமாகும், இன்னும் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அதிகமாகுன்றதுனால தனியாக நான் போட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இந்த பூ ரெடி பண்ணியிருக்கேன் நான். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம முக்கோணமாக கட் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஊசி நூல் வச்சு தைச்சிடுறதா. ஒரு 5 பூ ரெடி பண்ணியிருக்கேன், அதை அப்படியே ஊசி நூல் வச்சு கோர்த்துருங்க. நல்லா பொறுமையாக கோர்த்துருங்க. 5 போதும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக கோர்த்து விட்டு அங்கங்கே நல்லா தைச்சி விட்ருங்க. நடுவில் கோல்டன் பட்டன் வச்சிடலாம். இது இந்த அலுமினிய பட்டன் நான் நிறைய வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. அலுமினிய பட்டன் தான் அது, நான் ரெட்டையாக கொடுத்து தைச்சிருக்கேன். இப்போ நடுவில் அந்த பூ மேலே இந்த பட்டனை வச்சு சேர்த்து தைச்சி விட்றலாம். ஏன்னா நமக்கு இந்த டிசைன் இந்த பக்கம் தனியாக தெரியணும், பூ டிசைனு இந்த பக்கம் தனியாக தெரியணும். அப்போ அந்த சென்டரில் பிளெயினாக இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக இந்த பூ டிசைன் வைக்கிறோம். சப்போஸ் உங்களுக்கு பிடிக்கலைன்னா விட்டுறலாம். அடியில் ஹோல் வச்சு இல்லை, சும்மா தனி ஒரு பட்டன் தான் இது. சுற்றிலும் இந்த மெட்டீரியலில் நம்ம தைச்சி விட்டால் போதும், நின்றுக்கும். இப்போ முடிஞ்சு. இப்போ நம்ம பாசி வைக்கலாம். இந்த இதை நல்லா அப்படியே விரித்து விட்டு கோல்டன் கலரில் கொஞ்சம் பெரிய பாசி இது தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். நல்லா விரித்து விட்டிங்கன்னா அந்த பூ மாதிரி வந்துடும் உங்களுக்கு. கையெல்லாம் ஹெம்மிங் பண்ணிட்டேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கையெல்லாம் நமக்கு மடங்காது, அதை சுற்றிலும் ஹெம்மிங் பண்ணணும்னு பண்ணி விட்ருக்கேன், ஆம்கோல் சுற்றி. இப்போ இந்த எல்லாத்துக்கும் ஒரு பாசி கொடுத்துருங்க. இது மாதிரி நல்லா விரித்து விட்டிங்கன்னா நல்லா விரித்து கொடுத்துரும் உங்களுக்கு. சின்ன ஒரு பூவோட இதழ் மாதிரி தெரியும். இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுருங்க. அதாவது இந்த இடத்துல சென்டரில் ஒரு குத்து குத்திட்டு அதுக்கப்புறம் அப்படியே பாசி கொடுத்துருங்க. ஏன்னா பாசி மட்டும் கொடுத்தீங்கன்னா அது தனியாக தூக்கிட்டு நிற்கும். அதனால இங்கே ஒரு குத்து குத்திட்டு அதுக்கப்புறமா பாசி இந்த பக்கம் வைங்க. நீங்கள் நூல் கட் பண்ண தேவையில்லை, அப்படியே லைனாக கொண்டுட்டு வந்தீங்கன்னா போதும். நான் தைக்கிறேன் பாருங்க, அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் பாசி வைங்க. இப்போ பாசி வச்சு நம்ம நூலில் கட் பண்ணிடலாம். ஷோல்டர் வரைக்கும் வச்சாச்சு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இப்போ உள்ளே ஃபுல்லாகவே நான் அந்த இது வெளியில் மடங்கி வராமல் இருக்கிறதுக்காக எல்லாமே கழுத்தோடு சேர்த்து ஹெம்மிங் பண்ணிட்டேன் நீட்டாக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. முன்னாடி வரைக்கும் நம்ம பண்ணியாச்சு. இது மாதிரி ஒரே மாதிரி நீங்களும் பண்ணிடுங்க. இதை நாட்டு நாளைக்கு பார்க்கலாம். இந்த பக்கம் முன்னாடி பிளைனாக இருக்கும், அந்த பக்கம் நம்ம கொஞ்சம் ஒரு 5-6 பூ டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் விரிச்சு விட்டோம், நம்ம ஒரே அளவாக கட் பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரே அளவாக வருது. இதுதான் அந்த சாரியில் பூ டிசைன் வந்திருக்கு. சரி நம்ம பூ டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இல்லைனாலும் அதுவும் பூ தான், இதுவும் பூவோட இதழ் தான். இது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். நாட்டெல்லாம் வச்சதுக்கப்புறம்
ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த நாட்டு வச்சுட்டு அடியில் உள்ளே தள்ளி அந்த ஷோல்டர்கிட்ட அடியில் திருப்பி நல்லா டைட்டாக தைச்சி விட்ருங்க. செமையாக இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குங்க. நம்ம தைச்சி முடித்த ப்ளவுஸ் கூட நீங்கள் இந்த டிசைன் பண்ணலாம், சால்ட்டாக பண்ணலாம், செமையாக இருக்கும். கேன்வாஸு த்ரெட்டு அந்த மாதிரி கச்சா கச்சன்னு எதுவுமே கிடையாது. நீட்டாக ஒரு பைப்பிங், அவ்வளோதான். நம்ம அழகாக கிராண்டாக பண்ணிடலாம். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் பார்த்து கற்றுக்குங்க பொறுமையாக. அதே மாதிரி முன்னாடி நம்ம டாட் பிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா தான் கப் சைஸ் வந்து நல்லாயிருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த கை ரவுண்டு எல்லாம் ஹெம்மிங் பண்ணிட்டேன். இப்போ வந்து அது கை வந்து நல்லா மடங்கி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. செமையாக இருக்குது.